நான் இன்னைக்கு பிரெட் அல்வா பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பேன். நான் எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். சாண்ட்விச் பிரெட் 3 slices, 1/2 cup சுகர், நெய் தேவையான அளவு, திக்காக காய்ச்சின பால் 1/2 கப், 10-12 முந்திரி, 10-15 திராட்சை, ஏலக்காய் பொடி. இப்போ பிரெட் ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம். தவாவை நல்லா காய விட்டுடலாம். இப்போது தவா சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சைட் பை சைடு நம்ம இந்த சுகர் சிரப்புக்காக ஒரு கடாய் ஒன்று வச்சு அதில் ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஹைலேயே வச்சு கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 கப் சுகரை போட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டு சிரப் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தவாவும் சூடாயிடுச்சு. மீன்வைல் இதில் பிரெட் ஸ்லைஸை போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் கொஞ்சம் கீயை தடவி டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் நம்ம நல்லா 2 சைடும் டோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பேனை வச்சு பேன் காஞ்சதும் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்க வேண்டியது தான். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனையே ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10-15 திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனை வச்சு நம்ம பிரெட் ஸ்லைஸ் இதெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் எடுத்து வச்சிடலாம். எல்லோரும் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து தவாவில் டோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸ் மேலே சுகர் சிரப்பை எடுத்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் நல்லா சுகர் சிரப் நல்லா உறிஞ்சதும் திக்காக நம்ம காய்ச்சி வச்சுருக்க 1/2 கப் மில்க் எடுத்து இதில் நல்லா ஊற்றிடலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி இதை அப்படியே பிளெண்ட் ஆகுற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு.
இதை வந்து ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இதை வந்து மேஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை அதே மாதிரியே அந்த ஸ்கொயர்ஸாக அந்த பிரெட் ஸ்லைஸ் இருக்கிறது மாதிரியே எடுத்து வைங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ரெட் இருந்தால் போதும். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே டிஃப்ரெண்ட்டாக இதை செஞ்சு கொடுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you tomorrow.